போலாந்தில் இருந்து ஒரு நாள் பயணமாக யுக்ரைன் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. யுக்ரைன் ரஷ்யா போர் சூழல்களுக்கு மத்தியில் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார். டிஎன்பிஎஸ்சி புதிய தலைவராக பதவியேற்றார் எஸ்.கே. பிரபாகர் ஐஏஎஸ். தேர்வு ஆணையத்தில் உள்ள குறைகள் உடனடியாக களையப்படும் என உறுதி. சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த மாநகராட்சி திட்டம். 6.5 கோடி ரூபாய் பணிகளுக்காக டெண்டர் கோரியது சென்னை மாநகராட்சி. 29ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிப்பு. கிருஷ்ணகிரியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைதான சிவராமன் உயிரிழப்பு. விஷம் அருந்தி சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய சிவராமன் மற்றும் அவரது தந்தையின் உயிரிழப்பு சந்தேகத்தை எழுப்புவதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. முக்கிய புள்ளிகளின் பெயரை வெளியிடக்கூடாது என்பதற்காக 2 மரணங்கள் நிகழ்த்தப்பட்டுள்ளதா என சந்தேகம். கிருஷ்ணகிரியில் பள்ளிச் சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளான விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் முறையீடு. மூன்றாவது முறையாக மோடி ஆட்சிக்கு வந்தவுடன் திமுகவிற்கு பயம் அதிகமாகிவிட்டது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் தேவநாதன் மீது 800க்கும் மேற்பட்டோர் புகார். 10 நாள் காவலில் விசாரிக்க பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திருவேங்கடம் என்பவரின் தனிப்படை போலீசார் விசாரணை. துபாயிலிருந்து சென்னை திரும்பிய நிலையில் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடப்பதாக தகவல். கும்மிடிப்பூண்டியில் ரயில் நிலையத்திற்கு பட்டா கத்தியுடன் வந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 2 கைது. மோதல் சம்பவங்களை தவிர்க்கும் வகையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. மகாராஷ்டிர வங்கியில் 4 கிலோ போலி நகையை வைத்து மோசடியில் ஈடுபட்ட 2 கைது. திருப்பூர் டிபிஎஸ் வங்கியில் அடமானம் வைத்து முறைகேட்டில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனை படுஜோர். காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி அருகே கர்ப்பிணி மனைவி மற்றும் மகளை கொலை செய்துவிட்டு கணவர் தற்கொலை. உடல்களை கைப்பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணை. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே கருக்கலைப்பில் ஈடுபட்ட பெண் அதிரடியாக கைது. பாலினம் கண்டறிந்து செல்பவர்கள் மீது குண்டா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கவும் ஆட்சியர் உத்தரவு. ராமநாதபுரத்தில் ஊதியம் வழங்காத கீழக்கரை நகராட்சியை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம். குப்பைகள் தேங்குவதால் நோய் தொற்று பரவும் அபாயம்.
வெம்பக்கோட்டை அகழாய்வில் காளை உருவம் பதிக்கப்பட்ட சுதுபவள மணி கண்டெடுப்பு. ரோம் நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் கருத்து. ஒகேனக்கல் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி. 40 நாட்களுக்கு பின் அனுமதி அளிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. சங்கரன்கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற குடமுழுக்கு திருவிழா. 16 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற திருவிழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். சொந்த விமானம் வாங்கியதாக வெளியான தகவலுக்கு நடிகர் சூர்யா தரப்பு மறுப்பு. முற்றிலும் உண்மைக்கு புறம்பான தகவல் எனவும் அதிகாரப்பூர்வ விளக்கம். தொழிலதிபர் அனில் அம்பானியை செக்யூரிட்டி மார்க்கெட்டில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு தடை விதித்தது செபி. நிதி பரிவர்த்தனையை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் 25 கோடி ரூபாய் அபராதம் விதித்தும் நடவடிக்கை. நிலவில் சந்திராயன் 3 கால் பதித்து ஓராண்டு நிறைவடைந்ததை தொடர்ந்து இன்று தேசிய விண்வெளி தினம் கொண்டாட்டம். விஞ்ஞானிகளை போற்றி தேசத்தின் சாதனைகளை நினைவு கூறுவோம் என பிரதமர் மோடி வாழ்த்து. பாராசிட்டமால் உள்ளிட்ட 156 மருந்து வகைகளுக்கு இந்தியாவில் தடை. மனித உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவது என கூறி மத்திய அரசு உத்தரவு. ஒடிசா சட்டப்பேரவையில் கள்ளச்சாராய விவகாரத்தை எழுப்பி பிஜு ஜனதா தள காங்கிரஸ் கட்சிகளின் உறுப்பினர்கள் கடும் அமளி. ஒடிசா கலால்துறை அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியால் சட்டப்பேரவை முடக்கம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் வழக்கில் செப்டம்பர் 5ஆம் தேதி உத்தரவிடுகிறது உச்சநீதிமன்றம். வழக்கு தொடர்பாக சிபிஐ பதிலளிக்க 1 வார அவகாசம் அளித்து உத்தரவு. அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார் கமலா ஹாரிஸ். இந்தியாவிலிருந்து கலிபோர்னியாவுக்கு கனவுகளுடன் சென்ற விஞ்ஞானியான தனது தாயை என்றென்றும் நினைவு கூர்வதாக நெகிழ்ச்சி.